அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். நம்ம தாயார் குக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளாவுடைய ஸ்பெஷல் கலந்தப்பம். நல்லா டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. காலையில் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இது செய்கிறது கூட ரொம்ப சுலபமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலந்தப்பம் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வெயிட்டில் பார்த்திங்கன்னா 200 கிராமு. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 2 வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசி நல்லா இப்போ ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசியில் இருந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வடித்த சாதம், 1/4 கப்பு துருவிய தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இந்த கலந்தப்பத்துக்கு கேரளாவில் இது சேர்த்து தான் செய்வாங்க. இந்த வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு அரைச்சி ஜார்லேயே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ மாவு அப்படியே இருக்கட்டும். நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெல்லத்தை கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு துருவின வெல்லம் சேர்த்துக்குங்க. நாம் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால் 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்குங்க. 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு வெல்லத்தை கரைச்சி ஒரு கொதி வரட்டும். இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவும் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் வெள்ளை கரைச்சல் சேர்க்குறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க. எப்பவுமே ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் தனிமையை எடுத்து கொடுக்கும். இப்போ வெள்ளை கரைச்சலை நம்ம வடிகட்டியால் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் கல் மண் தூசு இருக்கும், அதுக்காக நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைச்சல் சூடாக தான் சேர்க்கணும். வெள்ளை கரைச்சலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கலந்ததுக்கப்புறம் இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். நம்ம மொத்தமாக அரிசி எடுத்த கப்பாலே 2 கப் அளவு தண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். கலந்தப்பத்துக்கு மேலே தேங்காய் சேர்க்குறதுக்கு இப்போ நம்ம தேங்காவை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடான உடனே 1 கப் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. பாருங்கள், தேங்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். தேங்காய் ஃபுல்லாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த கடாயிலே தான் நான் இப்போ கலந்தப்பம் செய்ய போகிறேன். இந்த கடாயி நான் ஆப்பம் செய்கிற கடாய் தான். நீங்கள் எந்த கடாயில் ஆப்பம் செய்வீங்களோ அந்த கடாயை வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 கரண்டி மாவு ஊற்றுங்க. மாவை ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சு மூடிடுங்க. மூடி வச்சு அடுப்பை குறைவான தீயில் வச்சு 1 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி வதக்கி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அங்கங்கே போட்டு விடுங்க. தேங்காய் சேர்த்து மறுபடியும் மூடி வைங்க. மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பு குறைவான தீயில் தான் இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா உள்ளே வெந்து வரும். இப்போ 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி கலந்தப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து அருமையாக இருக்குது. இப்போ தோசை திருப்பி வச்சு நம்ம சுற்றி எடுத்து விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கலாம்.
நான் தோசை திருப்பி சின்னதாக இருக்கிறதுனால ஜல்லிக்கரண்டியால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி மீதி உள்ள மாவுலேயும் சுட்டு எடுத்துக்குங்க. நல்லா அருமையான டேஸ்ட்டில் கேரளாவுடைய ஸ்பெஷல் கலந்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கி ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.